வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் சந்தைக்கும் மரியாதைக்கும் உரிய இறைவனின் இறை நன் அடியார்களே, இந்திய தாய் திருநாடு ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த நமது இந்திய தாய் திருநாட்டை ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி தந்தவர்கள் நமது முன்னோர்கள். இதில் இஸ்லாத்தை சேர்ந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் ஆலிம் பெருந்தகைகளுடைய பங்களிப்பும் ஒன்று. ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்திய தாய் திருநாட்டை எவ்வளவோ போர்கள், எவ்வளவோ யுத்தங்கள், இவைகளுக்கு பின்னால் ஆங்கிலேயரிடம் அடிமையாக இருந்த அந்த அடிமைத்தனத்திலிருந்து, ஆங்கில ஏகாதிபத்தியத்திலிருந்து, ஆங்கில கலாச்சாரத்திலிருந்து, யூத கலாச்சாரத்திலிருந்து நமக்கு விடுதலை வாங்கி தந்துள்ளார்கள். ஆனால் அந்த ஆங்கில கலாச்சாரம், யூத கலாச்சாரம் நம்மை விட்டும் இன்னும் அகலவில்லை. நம்மிடத்திலே முடிவு இருக்கிறது. நம்மை விட்டும் முழுமையாக ஆங்கில கலாச்சாரமும் யூத கலாச்சாரமும் நம்மை விட்டு முழுமையாக அது அகலவில்லை. நம்மிடம் அது இன்னும் முடிவு இருக்கிறது. ஆங்கில மொழியை அறிவதும் அதை கற்றுக்கொள்வதும் அது தடை அல்ல. ஆங்கிலம் பேசணும், ஆங்கிலத்தில் படிக்கணும், இவைகளெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் வரவேற்கிறது. உலக கல்விக்கும் இஸ்லாம் முக்கியத்துவம் தருகின்றது. அந்த அடிப்படையிலே, அந்த வகையிலே ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வது, தெரிந்து கொள்வது, அதனை நாம் படிப்பது, பேசுவது, இவைகளெல்லாம் மார்க்கத்தின் தடைக்கற்களாக அது இல்லை. ஆனால் அந்த ஆங்கில கலாச்சாரத்தை, யூதர்களுடைய கலாச்சாரத்தை, மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுவதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் அது வன்மையாக கண்டிக்கிறது. ஒருபொழுதும் மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றி நடப்பதற்கு மார்க்கம் நமக்கு அனுமதிக்கவில்லை. இதனுடைய கலாச்சாரத்தையும் மேற்கத்திய கலாச்சாரத்தையும் நாம் எவைகளில் எல்லாம் பின்பற்றுகின்றோம் என்று ஒரு பட்டியலே நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். நாம் உடுத்தக்கூடிய உடைகள், நாம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள், இவைகளில் எல்லாம் யூத கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் அதிலே புகுந்திருக்கிறது. ஆனால் அதில் ஒன்று, நாம் அன்றாடம் புழங்கக்கூடிய, அன்றாடம் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய நாட்காட்டிகள், தினசரி நாம் பயன்படுத்தக்கூடிய நாட்காட்டிகள், இந்த நாட்காட்டியுடைய விஷயத்தில் நாம் யூத கலாச்சாரத்தை தான், மேற்கத்திய கலாச்சாரத்தை தான், ஆங்கில கலாச்சாரத்தை தான் நாம் பின்பற்றி வருகின்றோம். யூதர்கள் காட்டி தந்த, யூதர்கள் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆங்கில நாட்காட்டிகளை தான் நாம் பயன்படுத்துகின்றோம். இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த அரபி நாட்களையோ, அரபி மாதங்களையோ நம்முடைய உலகத்தில் அவைகளை நாம் என்ன செய்வதில்லை, அதை கொண்டு வருவதில்லை, அதை நாம் பயன்படுத்துவதில்லை.
ஆங்கில நாட்காட்டிகளை தான் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அதைத்தான் புழக்கத்தில் வைத்திருக்கின்றோம். இந்த ஆங்கில நாட்காட்டி இது எங்கிருந்து எப்பொழுது இது ஆரம்பமானது என்கின்ற வரலாறுகளை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். பழங்கால கணக்கீட்டின்படி கிமு கிபி என்று எதுவுமே இல்லை. டயோசிசர் என்று சொல்லக்கூடியவர் கிபி 470 544 இந்த ஆண்டில் முதலாக கிறிஸ்துவ மதத்தை அவர் உள்ளே புகுத்துகின்றார். கிறிஸ்துவுக்கு பிறகு என பிரிவினையை உண்டாக்கி ஆங்கில வருடத்தின் மாதங்களும் நாட்களும் கிழமைகளும் ரோமானியர்களுடைய ஆட்சியாளர்கள் மற்றும் கடவுள்களாக கருதப்படுகின்றவர்களின் பெயர்களை கொண்டு கூட்டப்பட்டுள்ளது. நாம் புலம்பக்கூடிய இந்த மாதம் இருக்கு பாருங்க, ஆங்கில மாதம். ஆங்கில மாதத்தை தான் புழக்கத்தில் வச்சிருக்கிறோம். அதுபோன்று யூதர்கள் காட்டி தந்த யூதர்கள் வழிமுறையாகிய அந்த நாட்காட்டி அந்த நாட்களைத்தான் அவைகளைத்தான் நாம் புழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இவைகளெல்லாம் ரோமானியர்கள், கிறிஸ்தவர்கள், யூத மத கடவுளர்களின் பெயர்களை கொண்டு அந்த நாட்காட்டியும் மாதமும் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் கணியத்திற்குரியவர்களே. மாதத்தின் பெயர்கள் ஜனவரி என்று சொல்லக்கூடிய இந்த மாதம் ரோமானியர்களின் வாரங்களை பாதுகாக்கும் கடவுளாக கருதப்படுகின்றவரின் பெயர்தான் ஜனவரி. பிப்ரவரி அவர்கள் மொழியில் சுத்தம் என்பதாக பொருள். பிப்ரவரி என்றால் சுத்தம் என்பதாக பொருள். அந்த மாதத்திலே ரோமானியர்கள் வீட்டையும் சாமான்களையும் சுத்தப்படுத்தி சுத்த திருநாளாக கொண்டாடுவார்கள். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் கடவுளாக கருதப்படக்கூடியவரின் பெயர்தான் பிப்ரவரி. குளிர்காலத்திலே இருட்டுக்கு பிறகு சூரிய வெளிச்சத்திற்காக வானத்தை திறக்கும் கடவுளாக கருதப்படுகின்றவரின் பெயர்தான் மார்ச். பூமியை சுமக்கும் கடவுளாக கருதப்படக்கூடிய பெயர்தான் ஏப்ரல். அவருடைய மகள் பெயர் மே மாதம். அவருடைய மனைவியின் பெயர் ஜூன். ஜூலியஸ் என்பது ஜூலியஸ் சீசர். மாதங்களின் நாட்கள் எண்ணிக்கையை இவர்தான் ஆரம்பத்திலே முதலாக நிர்ணயம் செய்கின்றார். ஜூலியஸ் சீசர் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த யூத கலாச்சாரத்தினுடைய ஆங்கில மாதத்தை இவர்கள் தான் நிர்ணயிக்கின்றார்கள். அதனால் ரோமானியர்கள் அவரின் நினைவாக 7வது மாதத்திற்கு ஜூலியஸ் என்று பெயரிட்டு இருக்கின்றார்கள். அதைத்தான் நாம் ஜூலை என்பதாக அழைக்கின்றோம். ரோமானிய சக்கரவர்த்தியின் நினைவாக ரோமானிய சக்கரவர்த்தி அகஸ்டஸ் அவர்களின் நினைவாக 8வது மாதத்திற்கு ஆகஸ்ட் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாம் உலகத்தில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆங்கில மாதங்கள் அவர்களுடைய பெயர்கள் ரோமானியர்களின், யூதர்களின், கிறிஸ்துவர்களின் கடவுள்களின் பெயர்கள். நாமெல்லாம் ஒரே இறைவன் வணங்குவதற்கும் வழிபடுவதற்கும் தகுதியானவன் ஒரே இறைவன் அல்லாஹ். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த நாவிலே இறைவனை தவிர நாங்கள் வேறு யாருக்கும் வழிபட மாட்டோம், வணங்க மாட்டோம். எங்களுடைய உலகம் எல்லாம் அல்லாஹ் அக்பர். அவன்தான் உயர்ந்தவன், அவன்தான் பெரியவன். அவனுக்கே நாங்கள் அடிபடுவோம், அவனுக்கே நாங்கள் வழிபடுவோம் என்று சொல்லக்கூடிய இறைவனின் திருநாமத்தை சொல்லக்கூடிய இந்த நாவிலா நாம் அந்த பெயரை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம்
பொருந்தக்கூடிய மாதம் அரபி மாதத்தை தான் நாம் தொடங்க வேண்டும். எதை தொடங்க வேண்டும்? அரபி மாதத்தை தான் நாம் தொடங்க வேண்டும். இந்த அரபி மாதம் எங்கிருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது, நபியினா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு இரண்டாவது சலீமாவாகிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் தான் இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்படுகின்றது. இஸ்லாமிய ஆண்டு எங்கிருந்து கணக்கிடப்பட்டுச்சு? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் தான் அது என்ன செய்யப்பட்டுச்சு? இஸ்லாத்தினுடைய நாட்களும் மாதங்களும் கணக்கிடப்படுகின்றது. அப்ப யூதர் ஒருவர் ஒரு கடன் வாங்கியிருக்கிறார், பேசியிருக்கிறாரு, கடன் வாங்கியிருக்கிறார். கடன் வாங்க அந்த யூதரிடத்திலே கடன் தொகையை திருப்பி செலுத்த வேண்டும். என்ன செய்யணும்? திருப்பி செலுத்த வேண்டும். ஷாபான் மாதம் எழுதியிருக்கிறாரு, அந்த கடனை வாங்கியிருக்கிறாரு. ஷாபான் மாதம் வாங்கியிருக்கிறாரு, மறுபடியும் நினைச்சிருந்த ஷாபான் மாதம் அதுக்கு ஒரு கால தவறு இருக்கு. அந்த ஷாபான் மாதம் என்றால் கடந்த கால ஷாபான் மாதமா நிகழ்கால ஷாபான் மாதமா என்பதாக அவர்களுக்கு புலப்படவில்லை. இதனால் என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாத்தினுடைய ஆண்டை கணக்கிடுகின்றார்கள். இஸ்லாத்தினுடைய மாதத்தை நாம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதாக ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அப்பொழுதுதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கின்றார்கள், பகிர்ந்து கொள்கின்றார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் பிறந்த அந்த நாளிலிருந்து அந்த மாதத்தை நாம் இஸ்லாமிய ஆண்டாக கணக்கிடலாம் என்பதாக ஒருவர் ஆலோசனை சொல்கின்றார்கள். மற்றும் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நபியாக பட்டம் கொடுக்கப்பட்ட அந்த மாதத்திலிருந்து இஸ்லாமிய ஆண்டை ஹிஜ்ரி ஆண்டை நாம் துவக்கலாம் என்பதாக ஒரு ஆலோசனை முன்வைக்கப்படுகின்றது. மூன்றாவதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மிஅராஜ் பயணம் சென்ற அந்த மாதத்திலிருந்து இஸ்லாமிய ஆண்டின் கணக்கை தொடங்கலாம் என்பதாக இப்படி ஒரு ஆலோசனை வைக்கப்படுகின்றது. மற்றும் ஒரு ஆலோசனை, பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் இறந்த மாதமாகிய அவருடைய இறப்பிலிருந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம்? ஹிஜ்ரி ஆண்டை துவக்கலாம் என்று இப்படி ஒரு ஆலோசனை. அடுத்ததாக ஒரு ஆலோசனை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள். ஹிஜ்ரத் பயணத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ஹிஜ்ரி ஆண்டை துவக்கலாம். இப்படி 5 விதமான ஆலோசனைகள். இதிலே 4 வித ஆலோசனைகள் அது புறக்கணிக்கப்பட்டுள்ளது, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வந்தார்களோ அன்று முதல் இஸ்லாம் ஓங்கி வளர ஆரம்பித்தது. இஸ்லாம் முழு வேகமாக முழு வீச்சாக உலகத்தில் அது பரவ செல்வதற்கு சென்று அடைய அதன் காரணமாக இருந்தது ஹிஜ்ரத். ஆகவே அடிநடி இல்லாத அன்பர்கள் இந்த ஆலோசனையை ஆமோதிக்கின்றார்கள், வரவேற்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட அந்த பயணத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம்? ஹிஜ்ரி ஆண்டை துவக்கலாம் என்பதாக ஆலோசனை முன்வைக்கப்பட்டு அன்று முதல் இன்று ஹிஜ்ரி ஆண்டு துவக்கப்பட்டு 1446 வருடம். ஹிஜ்ரி ஆண்டு எத்தனைங்க? வருஷம் எத்தனை சொல்லுங்க? சதமா சொல்லுங்க. 1446 வருடம் ஹிஜ்ரி. நம்ம எத்தனை பேருக்கு இது தெரியும்? நாம் எத்தனை பேர் இதை அறிந்து வைத்துள்ளோம்? ஹிஜ்ரியா அப்படி என்னங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இன்று நம் சமுதாய நிலைமைகள் இருக்கின்றது. அதுபோன்று அரபி மாதங்களை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அரபி மாதங்களையும் அரபி நாட்களையும் நாம் தொடங்க வேண்டும். எத்தனை நபர்கள் நாம் அரபி மாதங்களை தெரிந்து வைத்துள்ளோம்? இன்னைக்கு என்ன மாதம் சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சொல்லுங்க. ஜமாதுல் ஆகிர் மாதம். இன்னைக்கு என்ன மாதம்? ஜமாதுல் ஆகிர் மாதம். இன்று பிற எத்தனை? 24. இன்று பிற எத்தனை? 24. சுப்ஹானல்லாஹ்.
நம்முடைய இஸ்லாத்தினுடைய நாட்காட்டிகள் மாதத்தின் பெயர்கள் நமக்கு நம்மளால் அதை தெரிந்து வைத்துக் கொள்ள முடியவில்லை, அதை அறிந்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. நாம் எதன் மீதுதான் ஆர்வம் காட்டுகின்றோம்? ஆங்கில நாட்காட்டிகள், யூத கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம், மேற்கத்திய யூதர்களுடைய ரோமானிய அந்த கடவுளர்கள் அவர்கள் காட்டிக் கொடுத்த, அவர்கள் ஏற்படுத்திக் கொடுத்த அந்த நாட்காட்டியை தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் எதைத்தான் கணக்கிலே கொள்ள வேண்டும்? இஸ்லாமிய மாதங்களை நாம் கணக்கிட வேண்டும். வருடத்திற்கு இஸ்லாத்தின் மாதங்கள் எத்தனை? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க, எத்தனை மாதம்? சத்தமா சொல்லுங்க. 12 மாதம். மாசம் தான். வருடத்தில் எத்தனை மாதம்? 12 மாதம். 12 மாதத்தின் பெயர்கள். 12 மாதத்தின் பெயர்கள் நமக்கு யாருக்கு என்ன செஞ்சிருக்கல, தெரிஞ்சு வச்சிருக்கல, தெரியலே இல்லை, தெரிந்து வைத்துக் கொள்ளவில்லை. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதில் அவ்வல், ஜமாதில் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ். எத்தனை மாதம் வந்துருச்சு? 12 மாதம். இவைகளைத்தான் நாம் புழக்கத்திலே எடுத்துக் கொள்ள வேண்டும். மாற்று மதத்தவர்கள் புழங்கக்கூடிய யூத கலாச்சாரமாகிய, மேற்கத்திய கலாச்சாரமாகிய ஆங்கில நாட்காட்டினை நாம் புழங்குவதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். இஸ்லாத்தினுடைய கோட்பாட்டின்படி பண்டிகை என்பது 2 பண்டிகைகள் தான். இஸ்லாம் நமக்கு அனுமதி அளித்திருக்கிறது 2 பண்டிகைகள் தான். எத்தனை பண்டிகைகள்? 2 பண்டிகைகள் தான். ஒன்று, நாமெல்லாம் இறைவனுக்காக, இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி, இறைவனுடைய அன்பையும், இறைவனுடைய நேசத்தையும், இறைவனுடைய பிரியத்தையும் நாடி இறைவனின் திருமுகம் காண வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கத்தோடு ஒரு மாதம் வசித்திருந்து தாகித்திருந்து அதற்கு பின்னால் நாம் கொண்டாடுகின்றோமே ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய அந்த திருநாள். 2வது, இறைவனின் நேசர், இறைவனின் நண்பர் என்று சிறப்பு பெயரை பெற்ற இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவனின் உத்தரவுக்கு இணங்கி, இறைவனுடைய கட்டளைக்கு இணங்கி அறுக்க முன்வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவருடைய அந்த தியாகத்தை பார்த்து சூரத்திலிருந்து ஆட்டை இறக்கி கொடுத்து, நபியே இப்ராஹிமே, நீ என்ன செய்து கொள்ளுங்கள், இந்த ஆட்டை அறுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அன்றைய தினம் உதுகியா உள்வாடு கொடுக்குதல். அன்று அந்த மாதம் தான் துல்ஹஜ் மாதம். இறைவனின் இறை இல்லமாம், இறைவனின் இறை ஆலயமாம். முதல் ஆலயம் கஅபத்துல்லாவை ஹஜ் செய்ய வேண்டும். இஸ்லாமுடைய கடமைகள் 5. 5வது இறுதியானது ஹஜ் செய்தல். ஹஜ்ஜிலே ஹாஜிமார்கள் அங்கு என்ன செய்யணும்? ஒட்டகத்தை அறுத்து உதுகியா கொடுக்க வேண்டும். நான் இருக்கக்கூடிய இடங்களிலே குர்பானி கொடுக்க வேண்டும். அப்ப குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பெருநாள் தியாக திருநாள், பக்ரீத் பெருநாள். இந்த 2 பெருநாட்களை தான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கொண்டாடுவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றது. அதுவும் ஆட்டம், பாட்டம், களியாட்டம் இவைகளை கொண்டு அல்ல, அமைதியான முறையிலே இஸ்லாம் காட்டி தரக்கூடிய அந்த பண்டிகையிலே யாருக்கும் எந்தவித தொந்தரவுகளும், இடையூறுகளும், இடைஞ்சல்களும் இல்லாத அந்த பண்டிகை, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்டிகை. ஈதுல் ஃபித்ரிலே நம்மால் இயன்ற அளவு பிற மக்களுக்கு பொருளாதாரத்தை
அவர்களுக்கு அன்பளிப்பாக அவர்களுக்கு வழங்குகின்றோம். தாராளமாக பொருள்களை வழங்குகின்றோம். அந்த பண்டிகையின் அந்த ஈதுல் ஃபித்ருடைய ரமலானுடைய பண்டிகை தினத்திலே பிறருக்கு உதவுதல். ஏழை எளிய மக்கள் இன்று யாரும் இருக்கக்கூடாது, எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், புத்தாடை உடுத்தி என்பதால் அன்றைய தினம் ஈதுல் ஃபித்ர் ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அதுபோன்று பக்ரீத் திருநாள், தியாக திருநாள் பெருநாள் அன்றைய தினமும் எல்லோரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. பசி என்று வந்துவிட்டால் ஜகத்திலே அழித்திரும் என்பதாக சொல்லுவாங்க. அது ஒரு மனிதனும் நினைச்சு பூமியிலே பசியாக இருக்கக்கூடாது, எல்லோரும் வயிறு நிரம்ப சாப்பிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய உன்னத நோக்கத்திலே அந்த பக்ரீத் திருநாள், தியாக திருநாள் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. ஆக இப்பொழுது நாம் பார்க்கின்றோம் இந்த பண்டிகையிலே எங்கு பார்த்தாலும் ஒரே ஆட்டம் பாட்டம். இரவு 12 மணியாக ஆகிவிட்டால் போதும் ஒரே எங்கு பார்த்தாலும் கூச்சல் கும்மாளம். அது போதாதென்று இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய மது என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட செயல், ஹராமான செயல், இவைகளையும் மதுவை அறிந்து போதை தலைக்கு ஏறி தானும் போய் அடுத்தவருடைய உயிரையும் போக வைத்து அந்த பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம். மதுவினால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் எத்தனையோ அன்றைய தினம் நடக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். அந்த இஸ்லாமிய மார்க்கம் காட்டக்கூடிய வழி அமைதி வழியை இஸ்லாம் காட்டி தருகின்றது. இஸ்லாம் எப்பொழுதும் ஆரவாரத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் அது ஒரு நாளும் ஒரு பொழுதும் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதிக்கவே இல்லை. அந்த அடிப்படையிலே இஸ்லாமிய சகோதரர்களும் இந்த ஆங்கில கலாச்சாரத்தை, யூத கலாச்சாரத்தை, மேற்கத்திய கலாச்சாரத்தை, இந்த வருடப்பிறப்பை, இஸ்லாமிய வருடப்பிறப்பாகிய ஹிஜ்ரி ஆண்டை கூட நமக்கு கொண்டாடுவதற்கு மார்க்கம் அனுமதி தரவில்லை. அப்படி இருக்க இந்த ஆங்கில புத்தாண்டை, ஆங்கில வருடப்பிறப்பை நம்முடைய இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்களும் அதிலே சேர்ந்து கூட்டும் கும்மாளமுமாக அதை கொண்டாடுகின்றார்கள் என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும், மாற்றம் வர வேண்டும் நம்மிடத்திலே. அந்த அடிப்படையிலே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அரபி மேற்கத்திய அந்த கலாச்சாரத்தை நாம் தவிர்ப்போம். அதாவது மாற்று மதத்தினுடைய இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு உண்டை அழகாக எடுத்துரைக்கின்றது. அனைவர்களிடமும் நீங்கள் அன்போடு, பண்போடு, பாசத்தோடு, நேசத்தோடு, பிரியத்தோடு பழகுங்கள் என்பதாக எல்லா மதத்தவர்களிடத்திலேயும் நீங்கள் நேசம் காட்டுங்கள். இது இஸ்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. அவங்களுடைய பண்டிகைகளிலே நீங்க அவங்களோட சேர்த்து என்ன செய்யலாம், ஒன்றாக நீங்க உணவருந்தலாம், சாப்பிடலாம், கொள்ளலாம், இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் அவர்கள் கொண்டாடலுக்கு வருகின்ற அந்த பண்டிகையை போன்று நீங்களும் அது போன்ற உற்சாகத்தோடு, அந்த ஆட்ட பாட்டத்தோடு அந்த பண்டிகையை கடந்து நீங்கள் கொண்டாடுவதை மார்க்கம் ஒரு பொழுதும் என்ன செய்யவில்லை, அதுக்கு நமக்கு அனுமதி அளிக்கவில்லை. ரம்ஜான் மாதத்திலே நாம் பிரியாணி சாப்பாடு என்ன செய்யறோம், ஆக்கிக்கிறோம். வாய்ப்பு பிரியாணின்னா ரொம்ப நல்லா இருக்கும், பிரியமா இருக்கு. அதை என்ன செய்யறாங்க, பிரியமா கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடிய மாற்று மதத்தவர்களை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் ஒரு அன்பின் வெளிப்பாடு. அதுபோன்று அவருடைய வீட்டுக்கு சென்று நாம் என்ன செஞ்சுக்கிறோம், அமைதியான முறையிலே அந்த சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்தலாம். அதற்கு மாற்றமாக ஒரு கூத்து கும்பாலமும் மதுவும் இது போன்ற நடவடிக்கைகளில்
பங்கெடுத்துக் கொள்வதற்கு மார்க்கம் ஒருபொழுதும் அனுமதிக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வே நல்லடியார்களே, நாம் இனிமேலாவது ஆங்கில நாட்காட்டியான அந்த மாதத்தின் பெயர்களையும் அந்த நாட்களின் பெயர்களையும் பயன்படுத்துவதை நாம் தவிர்ப்போம். இஸ்லாம் காட்டி தரக்கூடிய, இஸ்லாம் காட்டி தந்திருக்கின்ற மாதங்களின் பெயர்களையும் நாட்காட்டியின் பெயர்களையும் நாம் பயன்படுத்தி அதனை புழக்கத்திலே அதை நாம் கொண்டு வந்து இறைவனுடைய இறை அருளையும் இறை பொருத்தத்தையும் நாம் பெறுவோம். கண்மணி நாயகம் சொன்னார், அவர்கள் அழகாக சொல்லி காண்பிப்பார்கள். யார் ஒரு மேற்கத்திய கலாச்சாரத்தை மாற்று மதத்தினுடைய கலாச்சாரத்திற்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர்கள் அந்த மாற்று மத சமுதாயத்தவர்களை சேர்ந்தவர்கள் போன்றவர்கள் தான், அதற்கு அவர்கள் ஒப்பானவர்கள் தான் என்று மாணவியுடைய வழிமொழி நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒரு காலம் இந்த கொண்டாட்டத்திலும் இந்த நாட்களை பயன்படுத்துவதிலும் மாதத்தின் பெயர்களை முழங்குவதிலும் பயன்படுத்துவதிலும் முற்றிலுமாக அதிலிருந்து நாம் விலகி நடப்போம், தவிர்ப்போம். எல்லாம் வல்ல ஏக இறைவன், இறைவனின் இறுதி தூதர் கண்மணி நாயகம் சொல்லாதவர்கள் காட்டி தந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் இந்த தீன், இஸ்லாமிய மார்க்கம். இந்த மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை நாம் பேணி நடந்து எல்லாம் வல்ல ஏகையுடைய இறை அருளையும் மாணவியுடைய துவாவையும் பெற்று மாணவியுடைய சபாகத்திலும் பரிந்துரையும் பெற்று கேள்வி கணக்கின்றி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற உயர்வுக்குரிய சந்தைக்குரிய உன்னதத்திற்குரிய அந்த ஜன்னத்தில் ஃபிர்தௌஸிலே எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம் அனைவர்களையும் ஒன்றாக ஒன்றிணைத்து வைப்பானாகவும் என்று இந்த முபாரக்கான துபா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் இறைவனால் இருவரும் ஏந்தி துபா செய்தவனாக பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தைகளை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.